ஹாய் எவ்ரிஒன். நம்ம இப்போ நியூ பிஸ்னஸ் மாடல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் இன்டர்நெட் எக்கனாமி பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும் ஜில்லட் வந்து அவங்களோட ரேசரை கம்மியான ப்ரைஸ்க்கு சேல் பண்ணிட்டு பிளேட்ஸை ஜாஸ்தி ப்ரைஸ்க்கு சேல் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸ் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி இன்டர்நெட்லேயுமே சில பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் pure.com ஸ்ட்ராட்டஜி. இது எக்ஸ்க்ளூசிவாக ஆன்லைனில் மட்டுமே ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஒன், ப்ராடக்ட்டை நம்மக்கிட்ட வாங்குறதுனால பையருக்கு ஒரு யூனிக் வேல்யூ கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட் வந்து பையருக்கு ரொம்ப அப்பீலிங்காகவும் இருக்கும். எப்படி அப்பீலிங்காக இருக்கணும் அப்படின்னா, ப்ராடக்ட்டோட ரொம்ப சுப்பீரியர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆன்லைன் சர்வீஸ் வந்து ரொம்பவே குயிக்காகவும் இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ஸாக இருக்கும் பை பண்ணுறதுக்கு. ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுற ப்ராசஸுமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பொறுத்த வரைக்குமே நம்ம ப்ராடக்ட் வந்து லோயர் காஸ்ட்டில் ஆஃபர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் பீப்புள் கொடுக்குற மணிக்கு அது ரொம்பவே வேல்யூபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறோம். அண்ட் நம்ம ப்ராடக்ட் வந்து காம்படிட்டர் ப்ராடக்ட்டோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதனால வந்து பீப்புள் நம்ம ப்ராடக்ட் வாங்குறாங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, லிமிடெட் நம்பர் ஆஃப் காம்பிடன்சிஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கும். அதாவது அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக ஒரு ஃபீச்சர் இருக்கும்ல, அதை மட்டும் நம்மக்கிட்ட வச்சுட்டு மிச்சம் இதெல்லாம் டெலிகேட் பண்ணுறோம். சில இதை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணுறது மூலமாக இந்த ஸ்பெஷலைஸ்ட் ஆக்டிவிட்டியை மட்டும் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம பெட்டராக பீப்புளுக்கு வந்து கொடுக்க முடியும். அவுட் சோர்ஸ் பண்ணுறது எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, டியூரபிள் காம்பிடன்சி அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் ப்ரொப்ரியேட்டரி இன்டர்நெட் அப்ளிகேஷன், அதாவது அந்த கம்பெனி அவங்களுக்குன்னு ஒன்று ஓனாக கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணுவாங்க. தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து வாங்கி யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி யூஸ் பண்ண முச்சில் நமக்கு வந்து காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். அது இன்டர்நெட் டெக்னாலஜி நம்ம ஸ்டேஜில் இருக்கிறது தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் அட்வான்ஸ்டாக போகல. அப்படி அட்வான்ஸ்டாக போகும்போதுல இப்போ நம்ம வந்து அவேட் பண்ணுற ஃபெசிலிட்டிஸோட இன்டர்நெட் டெக்னாலஜி கொஞ்சம் ஃப்ளரிஷ் ஆகும்போதுல கீ சக்ஸஸ் ஃபேக்டர் இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும். இன்னோவேட்டிவாக நிறைய மார்க்கெட்டிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ தட் டார்கெட் ஆடியன்ஸை நம்ம எஃபிஷியண்ட்டாக ரீச் பண்ணி அவங்கள நம்ம ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண வைக்க முடியும். இதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ பேர் நம்ம பேஜை வந்து பார்த்துருக்காங்க அண்ட் எவ்வளோ பேர் பை பண்ணியிருக்காங்க. ஸோ பேஜ் வியூ வந்து எப்போ வந்து ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, எப்போ பீப்புள் பை பண்ணுறாங்களோ அப்போ தான் அது வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அதை வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். மினிமல் ரிலையன்ஸ் ஆன் ஆன்சிலரி ரெவன்யூ அப்படின்னா, இப்போ நம்ம ப்ராடக்ட்டோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்னவோ அதை கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து வாங்கணும். அது இல்லாமல் சும்மா ஆர்டிஃபிஷியலாக ப்ரைஸை லோவர் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு அந்த ரெவன்யூ வந்து ஈடுகட்டுறதுக்காக நம்ம ஆன்சிலரியாக வேறு எந்த ரிசோர்ஸஸ்ல இருந்துமே கலெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஆன்சிலரியாக கலெக்ட் பண்ணுற ரெவன்யூ வந்து நமக்கு வந்து அடிஷ்னலாக தான் வச்சுக்கணுமே தவிர, ஒரிஜினல் ரெவன்யூ மினிமல் பண்ணிவிட்டு ஆன்சிலரி ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கக்கூடாது. ஸோ நம்ம வெப்சைட் வந்து இனோவேட்டிவாக, ஃப்ரெஷ்ஷாக, என்டர்டெய்னிங்காக இருக்கணும். இனோவேட்டிவ்னு நம்ம சொல்லும் போதுல நம்ம வெப்சைட்டில் கொடுக்குற ஃபீச்சர் வந்து மிச்ச வெப்சைட்டோட டிஸ்டிங்டிவாக இருக்கணும். அது வந்து ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ண வைக்கணும். அட் த சேம் டைம் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கணும். அவங்க வந்து நம்ம வெப்சைட்டை பார்த்த உடனே நம்ம வெப்சைட்டை பார்த்த உடனே ஓகே, இந்த வெப்சைட் வந்து நல்ல பெஸ்ட் வெப்சைட் தான், இதில் வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கலாம். அண்ட் அவங்களுக்கு தேவையான என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணி அவங்க வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். மாடல் பிரிக் அண்ட் கிளிக் ஸ்ட்ராட்டஜி. இது பொறுத்த வரைக்குமே நமக்கு ஆன்லைன்லையும் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம் அண்ட் ஆஃப்லைன் ஸ்டோருமே இருக்கும், கன்வீனியன்ஸ் ஸ்டோருமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் க்ரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆன்லைனில் வந்து என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்குறோமோ அது வந்து ஃபர்ஸ்ட் க்ரை கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லேயுமே இருக்கும், பிரிக் ஸ்டோர்லேயும் இருக்கும். ஸோ அங்கே போய் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். காமர்ஸ் பிஸ்னஸ் மாடல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மர்ச்சன்ட் மாடல். நம்ம ட்ரெடிஷ்னலாக ஒரு ஸ்டோரில் போய் வாங்குற மாதிரி தான் காமர்ஸ் சைட்டில் போய் வாங்குறது. எக்ஸாம்பிள் அமேசான், ஃப்ளிப்கார்ட். ப்ரோக்கரேஜ் மாடலில் பையர் அண்ட் செல்லர் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக கமிஷன் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் ஆன்லைன் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் லைக் ndb.com, eTrade.com அண்ட் schwv.com இவங்கெல்லாம் வந்து பையர் அண்ட் செல்லர் செக்யூரிட்டி சேல் பண்ணுறதுலேருந்து அவங்க சில பர்சன்டேஜ் கமிஷனாக சார்ஜ் பண்ணுறாங்க. மாடல் பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரெடிஷ்னல் அட்வர்டைஸ்மெண்ட்டை ஒரு டிவிலையோ ரேடியோலையோ டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு சர்டன் அமௌண்ட் பே பண்ணுவோமோ அதே மாதிரி சில வெப்சைட்ஸ்லாம் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் இல்லை லீசிங் ஸ்பாட்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம அந்த அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்டை இல்லை டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்டா விஸ்டா, யாஹூ இவங்கெல்லாம் அந்த சர்வீஸ் பண்ணுறாங்க. மிக்ஸ் மாடல் பொறுத்த வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ரெண்டுலேருந்துமே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் ஆன்லைன் அண்ட் டைம் வார்னர் இவங்க 2 பேரும் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இவங்க ரெவன்யூ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் இருந்து தான் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இன்ஃபோமீடியரி மாடல் அப்படின்னா பிஸ்னஸ் வந்து இன்ஃபர்மேஷனை கஸ்டமர் பிஸ்னஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுது அண்ட் யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இதை செல் பண்ணுறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் கூட கஸ்டமர்ஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் கிண்டல் லாஸ்ட் இயரில் 487 மில்லியன் புக்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.